நீங்க 3 பேரும் என்கிட்டயே போய் சொல்லி ஏமாத்த பாக்குறீங்களா? உங்ககிட்ட கடைசியா ஒரு வாட்டி கேக்குறேன். ஸ்கூல்ல உங்க 3 பேரையும் புள்ளி பண்ணது யாரு? யாரும் இல்ல. அப்போ எத்தனை வாட்டி கேட்டாலும் சொல்ல மாட்டீங்க அப்படிதானே? நான் இருக்க இந்த ஸ்கூல்ல அந்த மாதிரி எதுவும் நடக்க கூடாது. உங்களுக்கு எப்போ உதவி தேவைப்பட்டாலும் நீங்க தாராளமா என்கிட்ட கேட்கலாம். ரொம்ப தேங்க்ஸ். குயின் சென்சே, டீச்சர்ஸ் ஆபீஸ்ல இருந்து உன்னை கூப்பிடுறாங்க. சொட்ட மயில சொருகிடுவேன். கதவு மூடி இருந்தா தட்டிட்டு தான் உள்ள வரணும்னு உனக்கு தெரியாதா என்ன? குயின் சென்சே, என்ன மன்னிச்சிடுங்க. கொத்தி வளர்த்த பிள்ளைக்கு இன்னும் சேட்ட போகல போல. உனக்கு இப்படி எல்லாம் சொன்னா புரியாது. உன்னை எப்படி வழிக்கு கொண்டு வரணும்னு தெரியும். சேட்ட புடிச்ச பையனுக்கு மரியாதையை சொல்லி தரேன். அது வரைக்கும் இங்கே இருக்கணும்னா இருங்க. தேங்க்ஸ் அக்கா. மான போச்சு. ஸ்கூல்ல எல்லாரும் என்ன அரைகுறையா பாத்துறாங்க. என் அழக வச்சு ஆள நினைச்சேன். ஆனா என்ன ஒரு அடி ஆசிங்கப்படுத்திட்டானுங்களே. இந்த வீணா போன ஏலியன்ஸ் நம்மள விடாம துரத்திட்டே இருக்குங்க. வரவனுங்களா ஒண்ணு என் கருப்பு பறிக்க பாக்குறானுங்க, இல்ல உன் சுண்டைக்காய புடுங்குறானுங்க. எனக்கு என்னமோ நம்மள துரத்துறதுக்கு அது மட்டும் காரணம் இல்லைன்னு தோணுது. ஏன் சொல்றேன்னா இந்த தடவை எனக்குள்ள இருந்த டர்போ கிரானி பவரை தான் தேடி வந்தாங்க. ஹே பைத்தியம், இங்க பாரு. அதெல்லாம் விடு. உனக்கு எப்போல இருந்து அந்த சிலுக்கு பையோட சக்தி வந்துச்சு? அத நானே இப்பதான் கண்டுபிடிச்சேன். சண்டை போடுறப்ப தானா வெளியே வந்துச்சு. நான் தான் உன்கிட்ட சொல்லிருக்கேன்ல, இந்த உலகத்தை காப்பாத்த கடவுள் என்னதான் தேர்ந்தெடுத்திருக்காரு. அது எப்படி உன்னை நீயே இவ்ளோ ஓப்பனா பேத்திக்கிற? உன் உயிரை காப்பாத்த அந்த சிலுக்கு பையோட ஆறாவ உனக்குள்ள மாத்தணும். அதான் இதுக்கு காரணமா இருக்கும். நான் அப்பவே நினைச்சேன் மிஸ் ஷிரட்டோரிய துரத்துறதுக்கும் அவங்களுக்குள்ள இருக்கிற பவர் தான் காரணமா இருக்கணும். கக்கரச்செல்லாம் எவ்வளவு இவ்ளோ அக்கறை காட்டுறானே. இந்த தடவை ஐரா நம்ம கூட இருந்ததால தான் எல்லாருமே தப்பிச்சோம். நமக்குள்ள இந்த சக்தி இருக்கிற வரைக்கும் அந்த ஏலியன்ஸ் நம்மள விடாம துரத்தும். டே, அப்படிலாம் ஒன்னும் இல்ல. அவங்களுக்கு ஐராவோட சக்தி தான் வேணும்னா அவளை மட்டும் டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ண வேண்டியதானே. அப்படியா என்ன? ஒருவேளை இருக்குமோ மிஸ் அயாசே, நீங்க மேதாவி. ஏலியன்ஸ் கிட்ட அவ்வளவு டெக்னாலஜி இருந்தும் நம்ம பூமியை அவங்க அட்டாக் பண்ணதே இல்ல. நம்மள குண்டு கட்ட அழிக்க எவ்வளவு வழி இருந்தும் அவங்க ஏன் பண்ணலன்னு இப்பதான் புரியுது. அதுக்கு காரணம் நம்மள சுத்தி யோகை மான்ஸ்டர்ஸ் இருக்கு. ஜப்பான்ல மட்டும் இல்லாம உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மூலையையும் அதோட சக்திகளால சூழ்ந்து இருக்கு. அந்த மான்ஸ்டர்ஸ் தான் நாம வாழ்ந்துட்டு இருக்கிற உலகத்தை ஏலியன்ஸ் கிட்ட இருந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. ஏலியன்ஸ் கிட்ட எவ்வளவு டெக்னாலஜி இருந்தாலும் யோகை மான்ஸ்டர்ஸ் தொடவே முடியாது. அதனாலதான் மான்ஸ்டர் சக்தி இருக்கிற மனுஷங்களை டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மள வச்சு யோகை மான்ஸ்டர்ஸ் தோக்கடிக்க புது டெக்னாலஜியை உருவாக்கிடுவாங்க. உங்களுக்கு புரியுதா? ஒருவேளை காணாம போனவங்களுடைய இன்னொரு சுண்டக்காவையும் அந்த ஏலியன்ஸ் எடுத்திருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி நடக்க கூடாது. நாம சீக்கிரமா அதை கண்டுபிடிக்கணும். வாழ்க்கைய பத்தி யோசிச்சுட்டே இவன் சொன்ன எதையும் கவனிக்கல. என்ன சொல்லிட்டு இருந்த? ஏதாவது பிரச்சனையா என்ன? நீ கவலையப்படாத. உன்னோட சுண்டைக்காய கண்டுபிடிச்சு ஏலியன்ஸ் கிட்ட இருந்து இந்த உலகத்தை நான் காப்பாத்துறேன். வாய் கிழிய பேசுறது ஈஸி தான். இப்ப பிரச்சனை அது மட்டும் இல்ல. ஸ்கூல்ல எல்லாரும் என்ன அம்மனமா பார்த்துட்டாங்க. இப்ப அத வேற ஏன்டி ஞாபகப்படுத்துற? இந்த ஸ்கூல்ல நான் எவ்வளவு கெத்தா சுத்திட்டு இருந்தேன், என்ன வெத்த ஆக்கிட்டாங்களே. இப்ப என்ன பண்றது? எல்லாம் முடிஞ்சது. பேசாம இந்த அயாசேதே என்னோட Dress கழட்டணும்னு போட்டு கொடுத்துமா. ஏய், இப்ப எதுக்கு நீ இவ்ளோ ஓவரா போங்கற? நீ தானே என்னோட Dress கழட்ட சொன்ன. என்னடி தக்கா குறச்சலும் நீயும் சொல்லுவல்ல. எதே? சர்ரா புட்டி, நீயும் போய் அப்படியே சொல்லு. மிஸ் அயாசே, நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க 2 பேரும் என்ன வேணா பண்ணுங்க. அத பத்திலாம் எனக்கு ஒரு கவலையும் இல்ல. ஹைரா, நீ இங்க தான் இருக்கியா? ஒண்ணும் ஆகலையே. பார்த்தா எப்படி தெரியுது? அடியே மோமோ அயாசே, இது எல்லாத்துக்குமே நீதான் காரணம். அப்படிலாம் இல்ல. வா ஹைரா, இங்க இருந்து போலாம். மிஸ் அயாசே, என்னாச்சு? நீங்க உண்மையை சொல்லனா எல்லாருமே தப்பா நினைச்சுப்பாங்க. நினைச்சா நினைச்சிட்டு போட்டோம். நீங்க எதுக்காக இப்படி பண்றீங்க? இப்ப நான் கேக்குறதுக்கு உண்மையை மட்டும் சொல்லு. அன்னைக்கு நீயும் அந்த ஐராவும் அப்படி என்னதான் புடுங்கிட்டு இருந்தீங்க? லஞ்ச் பிரேக்ல ஒருத்தர் மேல ஒருத்தர் படுத்து இருந்தீங்க. அது வந்து மிஸ் ஷிரட்டோரிக்கு என்னாச்சுன்னு தெரியல. திடீர்னு உமா குடுக்க வந்தாங்க. அப்படியா? நிஜமாதான். உமா வேண்டாம், சும்மா இருங்கன்னு சொன்னேன். 2 பேரும் தடுக்கி கீழே விழுந்துட்டோம். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆ, அப்படின்னா நீ அந்த இடத்துல தனியா என்ன பண்ணிட்டு இருந்த? என்ன யோசிக்கிற? சொல்றா. ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். புஷ் அப், புல் அப்ஸ் எல்லாம். என்னது? நான் பலசாலி ஆகணும்னு நினைச்சேன். இந்த சப்ப மேட்ரியா நீ சீக்ரெட்டா வச்சுக்கணும்னு நினைச்ச? ஆமா, உங்ககிட்ட சொல்லாமலே ஒர்க் அவுட் பண்ணி ஸ்ட்ராங் ஆகி உங்களை சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். சாரிடா, சிரிப்பு அடக்க முடியல. உனக்குள்ள இருக்கிற சிங்கத்தை தட்டி எழுதிட்டியா? அப்படியே வச்சுக்கலாம். எல்லா பசங்கள மாதிரியும் பலசாலியாகி நான் எந்த அளவுக்கு கூல்னு உங்களுக்கு காட்டணும்னு நினைச்சேன்.
அப்படியா விஷயம்? பையனுக்கு வெக்கத்தை பாரேன். சரி போதும் ஓட்டாதீங்க. எதையாவது சொன்னா அதையே புடிச்சிட்டு தொங்க வேண்டியது. சரி, நீ எதுக்காக என்கிட்ட கூல்னு ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்ச? எல்லா பசங்கள மாதிரியும் எனக்கும் ஆசை இருக்கும்ல. கட்டு மஸ்தானா தான் பொண்ணுங்களை கவுக்க முடியும்னு நினைக்கிறியா? ஐயோ நீங்க இருக்கீங்களே, கொஞ்சம் சும்மா இருங்களேன். சரி நான் இப்ப கிளம்புறேன். உங்களை பத்தி யார்கிட்டயும் நான் தப்பா எதுவும் சொல்ல மாட்டேன். டேய் புட்டி. ம். ம். அ. நீ இங்கதான் இருக்கியா? முட்டி பையனும் இங்கதான் இருக்கானா? நீங்க தானா? எங்களை பார்த்தா இளிச்சவாய் மாதிரி இருக்கான். கூட தானே இருந்த, திடீர்னு எப்படி காணாம போன? என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்த நாங்களும் கேள்விப்பட்டோம். நீங்க 2 பேரும் கிளாஸ் டே முன்னாடி அம்மன கட்டையா படுத்துட்டு இருந்தீங்களாமே. இந்த புடி பையன் உன்னோட பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்லன்னு என்கிட்ட சொன்ன. எங்க கிட்ட ஏதாவது மறைக்கிறியா? உங்க 2 பேருக்கும் சொன்னாலும் எதுவும் புரிய போறது இல்ல. நடந்தது நடந்துருச்சு, இத அப்படியே விட்டுருங்க. அப்படியா? உங்களுக்கு பொய் சொல்லவே தெரியல. நான் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டேன். அப்படின்னா என்னன்னு சொல்லு. சொல்றேன், என்ன அவசரம்? கிளாஸ் டீல ஷிரோட்டோரின்னு ஒரு பொண்ணு இருக்கா. உங்க எல்லாருக்கும் அந்த பொண்ணை பத்தி தெரியும்ல? நல்லா தெரியும். அதுக்கு இப்ப என்ன? எல்லாரும் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, கிளாஸ் டிய சேர்ந்த ஷிரோட்டோரியும் உங்க கூட சேர்ந்து அமனக்கட்டையா இருந்திருக்கான்னு. நான் என்ன நினைக்கிறேன்னா, மோமோவும் இந்த பொட்டியும் ஷிரோட்டோரியும் இந்த முக்கோண காதல்ல மூழ்கி போய் தவிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதானே. இவங்க 2 பேரும் ஒரே பையனுக்காக சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னா 2 பொண்ணுங்களுக்கு நடுவுலயும் ஒரு போர் உருவாயிருக்கு. ஒரு வாழைப்பழத்துக்காக 2 பொண்ணுங்களும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. மோமோ ஸ்கூல்ல அந்த மேண்டிஸ் கிட்ட என்ன பேசினான்னு கவனிச்சல்ல? ஸ்கூல்ல லைட் ஆஃப் ஆகும்போது அந்த மேண்டிஸ் மாதிரி ஷிராட்டோரிக்கு ஒரு பஞ்ச் கொடுக்கணும்னு சொன்னா. அதனாலதான் அது கிட்ட பஞ்ச் கொடுக்க கத்து கொடு அப்படின்னு அவ கேட்டிருக்கா. உனக்கு அந்த ஷிராட்டோரி மேல பொறாமையா இருக்குல்ல? கொஞ்ச நேரம் மூடிட்டு இருக்கியா? எனக்கு ஒண்ணு அவ மேல பொறாமலாம் இல்ல. எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். என்னது நானா? ஐரா, உனக்கு ஒண்ணும் ஆகலையே. அங்க என்னதான் நடந்துச்சு? அதுக்கு யாரு காரணம்னு சொல்லு ஐரா. நான் அவங்கள ஒரு வழி பண்ணிடுறேன். நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்றத பார்த்தா ஐராக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எல்லாரும் என்ன பத்தி நினைச்சு கவலைப்படுறீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா இப்போதைக்கு நீங்க என்ன தனியா விட்டா அது எனக்கு பெரிய ஹெல்ப்பா இருக்கும். இவங்க எல்லாரையும் எப்படியாவது ஏமாத்தி நம்ப வச்சுட்டா மட்டும் போதும். கப்பல் ஏறி போன என்னோட மானத்தை எப்படியாவது கரைக்கு கொண்டு வந்துருவேன். கமோன் ஐரா, எப்படியாவது உன்னோட அழக வச்சு எல்லாரையும் நம்பவே. இதுக்கு அந்த மோமோ தானே காரணம். அவ தானே இதை பண்ண சொன்னா. நான் அன்னைக்கு அதை கவனிச்சேன். அந்த மோமோ ஆயாசே உன் மேல ரொம்ப பொறாமையா இருக்கா. அன்னைக்கு அந்த வாஷ் டப் தலை மேல அவ தான் போட்டா. என்ன சொல்ற? உண்மையாவா? நான் அந்த மோமோ ஐயா சேவ சும்மா விட மாட்டேன். ஒருவேளை ஐரா இவ்ளோ அழகா இருக்கிறதுனாலதான் இந்த அளவுக்கு கான்ல இருக்காளோ. அது மட்டும் இல்லாம அவளுக்கு யார் கூப்பிட்டாலும் பல்ல இழிச்சுக்கிட்டு போவாளாம். அந்த ரூமரை நானும் கேள்விப்பட்டேன். ஒண்ணுமே புரியலையே. சரியான மானம் கெட்டவ. நிச்சயம் கடவுள் அவளுக்கு சரியா சொன்ன. ஐயா நீங்க கவலையப்படாதீங்க. அந்த மோமோவை நான் பாத்துக்கிறேன். என்ன சொல்ற? மோமோவை சும்மா விட கூடாது சொன்னோம். இப்படி எல்லாம் கூட இருப்பாங்க. மோமாவை பத்தி ரூமரை கிளப்பி விட்டது நான் தான். ஒரு நிமிஷம் ஐரா, நீ என்ன சொல்ற? எல்லா தப்பும் என்னோடதுதான். அதனால மோமாவை பத்தி நீங்க யாரும் தப்பா பேசாதீங்க. எங்க போற? ஒரு வேலை இவ்வளவு கைத்தியமா பிடிச்சிருக்கு. எல்லாத்தையும் நானே கெடுத்துட்டேன். எல்லாரும் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்கு இங்க உட்காந்து நீ இப்படி முட்டிட்டு இருக்க? மோரியதே வாய் மூடு. உனக்கு இப்ப என்ன வேணும்? ஒன்னும் இல்லடிமா. எல்லாரும் உன்கிட்ட என்ன கேட்டாங்க, நீ என்ன சொன்ன? ஆ? அது அது வந்து எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே சொன்ன. எனக்கு என்னமோ நீ அப்படி சொல்லிருப்பேன்னு தோணல. உன்னை சுத்தி எப்போ ஒரு கூட்டம் இருக்குமே, அது எங்க? யாரையும் காணோம்.
நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும். மரியாதையா இங்க இருந்து கிளம்பு. இந்த ஸ்கூல்ல எனக்கு இருக்க ஒரே எதிரி நீதான். நீ பண்ண எல்லா தப்பையும் ஒத்துக்கிட்ட போல இருக்கு. நான் எதையும் ஒத்துக்கல. எந்த தப்பையும் நான் பண்ணல. எல்லாமே பண்ணது நீதான். அப்படியா? சரி. நான் என்னோட வீட்டுக்கு இந்த நிலைமையில போக மாட்டேன். என் குடும்பத்தை காப்பாத்த நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கணும். இது நீயா? செத்துட்டேன்னு நினைச்ச திரும்ப வந்துட்ட. அடே, வெளியே என்னமோ கொட்டதே, அது என்னது? சிக்கிச்சீட்டா கனவு காணுங்க. உனக்கு ஒண்ணு ஆகலையே. சிக்கிச்சீட்டா என்ன பண்ணிச்சிடு சிக்கிச்சீட்டா. இது என்ன இடம்? இப்பாட்டி நல்லா கண்ணை திறந்து பாரு. இது ஒரு ஏலியன் தான். இது ஒண்ணு பார்க்க அப்படி இல்ல, ஏதோ கப்பா மாதிரி தெரியுது. பாட்டி என்ன சொல்றீங்க? உங்க கண்ணு முன்னாடி ஒரு ஏலியனை கொண்டு வந்து காட்டியும் நீங்க அதை நம்ப மாட்டீங்க. அப்படின்னா நம்புற மாதிரி நீ சொல்லலன்னு அர்த்தம். இது கப்பாவே தான். ஆக்சுவலி கப்பாவும் ஏலியன்ஸும் ஒரே மாதிரின்னு தானே சொல்லுவாங்க. சரி, இப்ப இவனை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? சுத்தி நிறைய பேட்ச் ஒர்க் பண்ணிருக்கோம். திரும்ப அட்டாக் பண்ண வந்தா என்ன பண்றது? டேய், கொஞ்சம் அங்கே இரு. கிட்ட வந்தா என் பாட்டி உன்னை பொளந்து கட்டிடுவாங்க. ஏய், எங்க பாரு, உன்ன மாதிரி ஏலியன்ஸ் என்ன சாப்பிடுவீங்கன்னு தெரியாது. அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. முதல்ல நாங்க எதுக்கு உனக்கு சோறு வைக்கணும்? இது வரைக்கும் என்ன யாரும் இப்படி கவனிச்சுக்கிட்டதே இல்ல. ஆனா நீங்க எனக்கு அடிபட்டிருக்குன்னு தெரிஞ்சு கட்டெல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க. இனி நான் உங்க யாருக்குமே எந்த விதமான கஷ்டத்தையுமே கொடுக்க மாட்டேன். டேஸ்ட் ரொம்ப கேவலமா இருக்கு. இந்த சாப்பாடு நாய் கூட சாப்பிடாது. போனா போகுதுன்னு சாப்பாடு கொடுத்தா ஓவரா பேசுற. சாப்பாட்டை நீ என்ன சாப்பிட்ட? வீட்டுக்கு கெஸ்டா வந்தா கெஸ்ட் மாதிரி மட்டும் நடந்துக்கோ. வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட் வந்தா இப்படிதான் கேவலமா ட்ரீட் பண்ணுவியா? கப்பா வச்சேன்னு பார்த்தா ஓவரா கதை கட்டிக்கிட்டே இருக்க. அப்பா வச்சு போயிட்டாங்க, எடுத்து சாப்பிட்டேன். அப்புறமா சாப்பிடலன்னு அது ஓரமா வச்சுட்டு போன, அது உனக்கு பொறுக்கல இல்ல? அதனால எனக்கு எப்பவுமே பிரச்சனை தாண்டி. ஓவரா சீன் போடாத, சரியா? இப்போ உன்கிட்ட மிச்சம் இருக்கிறது பல்லுதான், அது எண்ணிடுற. அடிபட்டிருக்கேன்னு அரிசுவை உணவு கொடுத்து ஆட்டம் ஆடுற. என்னோட பையனுக்கு உடம்பு சரியில்லை. அவன் உடம்புல இருக்கிற ரத்தம் எல்லாம் யூரினோட சேர்ந்து வெளியே போயிடுது. நாங்க தினம் தினம் அவனுக்கு ரத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் கொடுக்காம போனாலும் செத்தே போயிடுவான். அதே மாதிரி என்னோட மனைவியும் அதே நோயால தான் பாதிக்கப்பட்டிருக்கா. அதை குணப்படுத்த எனக்கு பிசு 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 தேவை. என்ன சொன்ன சரியா கேக்கல. உங்க ஊர்ல நீங்க பணம்னு சொல்லுவீங்கல்ல, அதுதான் தேவை. அவங்க 2 பேரையும் குணப்படுத்த எனக்கு நிறைய பணம் தேவைப்படுது. என்னோட விசு விசு ஒரு வார் ஜோன். என்ன இவன் சொல்ற எதுவும் எனக்கு புரிய மாட்டேங்குது. கூட கிடைக்கவே இல்ல. அதனால நான் அங்கிருந்து வெளியே போய் மத்த நாடுகள்ல பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். சாதாரணமா என்ன மாதிரி ஆட்கள் ரொம்ப பலசாலியா இருப்பாங்க. எங்களை அவங்களோட பாடி கார்ட்ஸா இருக்க சொல்லி ஹையர் பண்ணுவாங்க. ஆனா நான் ரொம்ப வீக்கானவன். என்ன மாதிரி ஒரு வீக்கான ஆளுக்கு எந்த ஒரு இடத்துலயும் எந்த ஒரு வேலையும் கிடைக்காது. அப்படி அது கிடைச்சாலும் அது ரொம்பவே ஆபத்தான வேலையா இருக்கும். எனக்கு வேலை இல்லாததுனால போதுமான பணம் எனக்கு கிடைக்கல. அதனாலதான் என் மனைவி உயிரை விட்டா. அப்படி நடந்ததுக்கு நான் தான் காரணம். அது மட்டும் இல்லாம இப்ப என் ஒரே மகனும் அந்த நோயால பாதிக்கப்பட்டிருக்கா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்னோட நிலைமைய பாத்தீங்களா? உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா தயங்காம கேளு. என்னோட வாழைப்பழத்தை வித்தா உனக்கு தேவையான பணம் கிடைக்குதான்னு பாப்போம். இப்பதான்டா உனக்கு திரும்ப கிடைச்சது, அதுக்குள்ள விக்க போறியா? அவன் உதவிங்கிற பேர்ல உயிரை கொடுக்கவே தயங்குறது இல்ல. பிரயோஜனமே இல்லாத என்னுடைய வாழைப்பழத்தை கொடுக்கறதுல எனக்கு என்ன? குடுத்துட்டு நீ எங்க போய் திரும்ப வாங்குவ? அவனோட பையனுக்கு தினமும் புது ரத்தம் தேவைப்படுது, புரியுதா? உன் வாழைப்பழத்தை வித்தாலும் அந்த பணம் அவருக்கு பத்தாது. அவருக்கு இப்போதைக்கு மாசம் மாசம் சம்பளம் வர மாதிரி ஒரு நல்ல வேலை தான் தேவை. ஆனா இப்பதானே அவருக்கு வேலை கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு சொன்னாரு. அப்புறம் எப்படி அவருக்கு சம்பளம் கிடைக்கும்?
உதவின்னு கேட்டு வர யாரையும் வெறும் கையோட அனுப்பி எனக்கு பழக்கமே இல்ல. கை நிறைய வாழைப்பழத்தை தரேன். சரி கொஞ்சம் பொறுமையா இரு, என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். இதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. டக்காக்குரா செல்லத்தோட வாழைப்பழத்தை நான் வாங்கிக்கிறேன். கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? என்னோட டக்காக்குரா செல்லம் உதவி செய்யணும்னு நினைக்கிறான். அதுக்கு எதுக்கு நீ தடையா இருக்க? ஒரு நல்ல பார்ட்னர்னா அவனுக்கு அவ சப்போர்ட்டா இருக்கணும். அதான் அவனுக்கு சப்போர்ட் பண்ண ஆட்டிக்கிட்டு வரியா? மோமோ ஐயாசி சொல்றதுதான் சரின்னு தோணுது. நான் வேலையை தேடுறதை விட்ட வேற வழி இல்ல. அப்புறம் கென்டக்கூரா நீங்க எனக்கு உதவி செய்யணும்னு சொன்னதே பெரிய விஷயம். நீங்க எனக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சமே எதிர்பார்க்கல. இதுக்கு முன்னாடி நான் உங்களை தொந்தரவு பண்ணதுக்கு நீங்க 3 பேரும் என்ன மன்னிச்சிடுங்க. ஓய்வெடுக்க இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்க செஞ்ச எந்த உதவியும் நான் மறக்க மாட்டேன். தப்பிக்கவா பாக்குற? உன் ரத்தத்தோட நாத்தத்தை தாங்க முடியல. இப்போ நீங்க எதுக்காக அப்படி சொன்னீங்க? உங்களுக்கு மரியாதைனா என்னன்னே தெரியாதா? சரி போதும், நீ மூடு. இதுகிட்ட ஏதோ ஒன்று வித்தியாசமா இருக்கு. மோந்து பார்த்ததுல உன் ரத்தம் வெள்ளையா இருக்கு. கற்பாம்பூச்சி வம்சமோ? உன் ரத்தத்தோட நாத்தத்தை ஏற்கனவே எங்கேயோ சுவாசிச்சிருக்கனே. என்ன அப்படியா? ஒரே மடக்குல மொத்தத்தையும் குடி. இதுவும் அதுவும் ரெண்டுமே ஒண்ணுதான். எங்களோட ரத்தமும் இதே மாதிரி தான் இருக்கு. சரி ஆமா, இது என்ன சொல்லுது? நீங்க பட்டி டிங்கரிங் பாத்தீங்கல்ல, அது முழுக்க இதோட ரத்த வாடை வந்துச்சு. அதை வச்சு சொல்றேன். மாட்டோட பாலும் அதோட ரத்தத்துல இருந்து தானே வருது. கூட்டி கழிச்சு பாரு, கப்பாவோட ரத்தமும் பாலும் ஒண்ணுதான். அப்படின்னா இவன் நம்ம கிட்ட இருக்கிற எல்லா பாலையும் கொண்டு போயிடுவானா? டோவர் டீமனுடைய ரத்தம் பாலா? ஆனா இதோட திக்னஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதோட அடர்த்தியை குறைச்சாதான் மனுஷங்களால அதை குடிக்க முடியும். எனக்கு தெரிஞ்ச விவசாயி கிட்ட போய் உனக்காக ஒரு மாட்டை கொடுத்தனுப்ப சொல்றேன். அதை வச்சு உன் குழந்தைய காப்பாத்திக்க. அப்படியே உன்னையும் பார்த்துக்க. என்ன உங்களோட அன்பை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா ஒரு சிக்னல் கொடுங்க. நான் அடுத்த நிமிஷமே அங்க வந்து நிப்பேன். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. நாம திரும்பவும் சந்திக்கலாம். என்ன பாட்டி, ஏலியன்ஸ் இருக்காங்கன்னு இப்பவாது நம்புறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் அது கப்பா தான். டேய் புட்டி, இந்த பாட்டிக்கு புரிய வைடா. கப்பாவும் ஏலியன்ஸும் ஒண்ணுதானே தியரியே இருக்கு தெரியுமா? பாட்டி விளையாடாதீங்க. தயவு செஞ்சு எங்க 3 பேருக்கும் புது யூனிஃபார்ம் வாங்கிட்டாங்க. ஸ்கூலுக்கு போய் படிச்சு கிழிங்கன்னா யூனிஃபார்மை கிழிச்சுக்கிட்டு புதுசு வாங்கித்தான்னு அலப்பற வேற. இந்த ஒரு வாட்டி வாங்கிட்டாங்க, அடுத்த வாட்டி கிழியாம பாத்துக்கிறோம். நாம எதுக்கு இவங்க கிட்ட பிச்சை எடுத்துட்டு இருக்கோம்? நம்ம கிட்ட தான் காசே இல்லையே. என் பாட்டியோட சொத்தை பேத்தியான நான் அழிப்பேன்னு எப்பவோ சபதம் எடுத்துட்டேன். ஆனா மிஸ் ஐயாசே, இது 3வது வாட்டி. ஆயிராவுக்கும் புட்டிக்கும் மட்டும் புது யூனிஃபார்ம் கன்ஃபார்ம். ஓ, நீங்க என்ன சொல்றீங்க? இவங்க 2 பேருக்கு வாங்கி தரீங்க, எனக்கு வாங்கி தர மாட்டீங்களா? குப்புறக்கா வந்துக்கிட்டு புட்டி கிட்ட போட்டு கொடுத்திய. என் சொத்தை ஆட்டையை போட உன் ஆத்தா உன்னை பேத்து போட்டு போயிட்டால. போனா போது புது யூனிஃபார்ம் வாங்கி தரேன். ஆனா உன் மயிரை இதை வச்சு கட்டு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. செத்தாலும் சாவனை தவிர என் முடிய கட்ட மாட்டேன். ஆமா, உன் பேரு மோமோ தானே? மங்கம்மா இல்லையே, பெருசா சபதம் எல்லாம் போடுற. உனக்கு புது துணி வேணும்னா பொத்திக்கிட்டு முடிய கட்டுடி. பாட்டி சொல்ல தட்டாத செல்லம். நீ முடிய கட்டினா முன்ன விட இன்னும் அழகா இருப்ப. மண்ட பெருத்த முட்டாள் மாதிரி இருக்கா. இல்ல அழகாதான் இருக்கா. ஹேய், ஏண்டா ஏற்கனவே 4 கண்ணு, அப்பவும் கண்ணு தெரியல. வந்திருக்கிறது யாருன்னு போய் பாரு மோமோ. ஆனா இதே கெட்டப்போட தான் போகணும். தூக்கி அடிச்சிருவன் பாத்துக்க. மிஸ் ஐயாசே, அவனை தூக்கி அடிச்சிருவன் பாத்துக்க. பார்த்து மாதிரி நடக்காத. தூக்கி அடிச்சிருவன் வாத்தியாராட்ட பாத்துக்க. பார்த்துட்டே இருப்பேன். தூக்கி அடிச்சிருவன் பாத்துக்க. மவனே, தூக்கி அடிச்சிருவன் பாத்துக்க.
மோமோ உனக்கு என்னாச்சு? ஜிஜி உள்ள வாப்பா ஜிஜி. என்கிட்ட உன் அம்மா கதை கதையா உன்னை பத்தி சொன்னான். ஆமா பாட்டி, இவன் இங்க என்ன பண்றான்? ஆமா இந்த பையன் யாரு? ஏன்டா புகையிற? இவ மோமோவோட சின்ன வயசு ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டுனா ஃபர்ஸ்ட் லவ்.